மேலா அப்படின்னா திருவிழா. இந்துக்களுக்கு பொங்கல் அந்த தீபாவளி கொண்டாடுறோம், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் கொண்டாடுறோம், முஸ்லீம்களுக்கு ரம்ஜானும் பக்ரீத்தும் கொண்டாடுறோம், உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறோம். ஆனால் எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே விழா இந்த ரியா மேலான்ற ஒரு ரியா திருவிழா மட்டும்தான். முதல்ல நாங்கள் வர்றது மருத்துவத்துக்காக மட்டும்தான் எங்களோட முதல் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் மருத்துவத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையை அதில் அடங்கியிருக்கு. அந்த ரியா பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல சங்கம் ஒரே இடம் இந்த மேலா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான். ஜாதி மதம், நல்லவன் கெட்டவன், பணக்காரன் ஏழை, இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நாங்கள் பாகுபாடு எல்லாமே முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டோம், ஸ்பைனல் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே வரும். இங்கே இந்த மேலால் இந்த திருவிழாவில் நாங்கள் வந்து சங்கமமாகி அடுத்தவர்களிடம் சொல்ல முடியாத பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும், அழுது தீர்த்து கொள்ளவும், சிரித்து ஆர்ப்பரிக்கவும், இந்த கூடலில் தெரிந்து கொண்ட பல விஷயங்களை கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்காகவும், எங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையோட வழிகாட்டவும், தகவல்களை கொடுத்தும் எங்களுக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கொண்டும் இனி வருங்காலங்களில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருப்பதால் எதிர்காலத்தை இவர்களை எப்படி மருத்துவ உலகமும் நாமும் சேர்ந்து இந்த மாதிரி ஸ்பைனல் இன்ஜுரி பேஷண்ட்டை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது உதாரணம் வந்து இந்த மேலே தான். இது எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய கண்டிப்பான ஒரு விஷயம். இந்த சேவை வந்து இந்த வேலூரில் மட்டும்தான் நடக்குது, எனக்கு தெரிஞ்சு வேலூரில் மட்டும்தான் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே இந்த மாதிரி விஷயம் நல்லா நடக்கணும், நிறைய நடக்கணும். வேலூரில் முதன்மையாக நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் முழுசாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். இயந்திரத்தனமான இந்த உலகத்தில் இதயபூர்வமாய் நடந்து கொண்டிருக்கிற, மனித நேயத்துடன் நடந்து கொண்டிருக்கிற இந்த மேலாவை வருங்காலங்களில் நாம் ஆரோக்கியமாக அனைவரும் ஒன்று கூடி சேர்ந்து மிக சிறப்பாக இந்த விழாவை வருங்காலையில் கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பேஷண்ட் இப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிக விபத்துகள் மற்றும் பல வியாதிகள், கட்டி, தவறான ஆபரேஷன், இந்த மாதிரி பல கோணங்களில் பாதிக்கப்பட்டு ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டவங்க இங்கே அதிக எண்ணிக்கையில் வர்றதுனால ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவை வந்து வருங்காலத்தில் நடத்துவது ரொம்ப சிரமமான காரியன்றது தொலைநோக்கு பார்வையோட நம்ம தெரியுது. ஏன் இதை அனுபவிக்க வர முடியாத ஸ்பைனல் கார்டு பேஷண்ட்டுக்கு அந்த முதுகு தண்டோடு பாதிக்கப்பட்ட அவர்களை ஒருங்கிணைத்து அவரவர்கள் இடத்திலேயே நாம் ஏன் இந்த சர்வீஸை, அதாவது இந்த சேவையை நம்ம மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம், அங்கேயே நம்ம கொண்டு போய் பண்ணக்கூடாது, அதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? இது நிதர்சனமான ஒரு உண்மை. அங்கே கொண்டு போயிட்டு அவர்கள் இடத்துலையே, அதாவது ஸ்பைனல் கார்டால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுனால அவங்க இடத்துல ஒருங்கிணைச்சு அங்கே கொண்டு போய் இதை எப்படி வந்து நம்ம செயல்படுத்தலாம், இந்த சேவையை வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், இந்த விழாவை, இந்த திருவிழாவை அவர்கள் அனுபவிக்க ஏன் நாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, வாய்ப்பளிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நம் முன்னால் இருக்கும் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. நம் வருங்காலத்தில் இணைந்து செயல்படுவோம். அது எப்படி, ஏன், எதற்கு, எப்படி? சன் டிவியில் போட்டால் மட்டும் பார்ப்பீங்களா? நாங்களாம் சொன்னால் பார்க்க மாட்டீங்களா? அதனால் யோசிப்போம், செயல்படுவோம்.